ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இந்த ஃபேமிலி ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல ஜியான் தான் அவங்க பொண்ணுன்னு சொன்ன சஸ்பென்ஸோட முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹீரோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தை எப்படி உங்க கைக்கு கிடைச்சிச்சு? குழந்தை கிடைச்சதுமே நீங்க கம்ப்ளைண்ட்ல பண்ணியிருக்கணும். குழந்தை காணான்னு நாங்கள் எவ்வளோ நாள் தேடினோம், போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தோம் குழந்தை காணணும். அதை பார்த்துட்டாவது நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்ல. எப்படி உங்களுக்கு கைக்கு குழந்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பதான் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி குழந்தை அவங்க கைக்கு வந்துச்சுங்கிறது. எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா எனக்கு பிடிக்கும், ஆனா கடவுள் நான் கேட்காமே 2 குழந்தையா கொடுத்தாரு, ட்வின்ஸு. என்ன நடந்திருக்குன்னா, பிளாஷ்பேக்ல இவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கடையில போயிட்டு. அந்த குழந்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும், ஆனா அவங்க ஷாப்பிங் பண்ணுற இதுல அதை கவனிக்காம விட்டுருவாங்க. அந்த குழந்தை வண்டியை பார்க்காம அந்த ரோட கிராஸ் பண்ணதுனால வண்டி அடிச்சு தூக்கிடும். ஸோ அந்த குழந்தைய அந்த இடத்துல இறந்துரும். இறந்த குழந்தைக்கு இப்போ எழுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு, அதுவும் ஒரு மலை மேல போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நைட் நேரத்துல கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். இவங்களுக்கு காரை ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்துல போனா குழந்தைய அப்பதான் காமிக்கிறாங்க. பாவம், இந்த குழந்தை ரொம்ப நேரமும் பசியில அழுது அழுது முகமே வீங்கி போயிருக்குமோ. பக்கத்துல போய் இவங்க பாசமா கையை வச்சதுமே ஹக் பண்ணிக்கும். ஸோ அந்த பாசத்துல கடவுளே நம்ம இறந்து போன குழந்தைக்கு பதிலாக ஒரு குழந்தைய நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள வேற யார் கொண்டாந்து குழந்தைய விட்டுட்டு போய்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் கொண்டு வந்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அம்மா ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ குழந்தை எடுத்துட்டு வந்து அப்ப ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி குழந்தை எங்க கைக்கு வந்ததுமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு குழந்தை மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது இருக்காருன்னு விசாரிச்சோம். எதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டோட பிசினஸ் ரிலேட்டடா நாங்க துபாய் போறதா இருந்துச்சு. குழந்தை கிடைச்சதுல இருந்து நாங்க 2 நாளா துபாய் போயிட்டோம்னு சொல்றாங்க. எங்க கேட் பண்ணா ஹீரோயினோட அப்பா தான் காமிக்கிறாங்க. பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு இல்லையா, பார்ட் டைம் ஜாப்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அவளை எப்படியாவது சேர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனசு அந்த கஷ்டத்துலயும் பேங்க் பேலன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட வேலை பார்க்குறவங்க ஃபோனை வாங்குறாரு. இதுக்கப்புறம் ஜெசுவை தான் காமிக்கிறாங்க. ஜெசு வழக்கம் போல பேக்கரியில சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சேல்ஸ் பண்ணிட்டு கஸ்டமர் போனதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்க்குறேன். நம்ம மொபைல் நம்பரை கரெக்டாக தானே கொடுத்துட்டு வந்தோம், ஏன் நமக்கு இன்னும் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பிஸியா இருப்பாரோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் என்ன கால் பண்ணல அப்படிங்கறதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நம்பரை தப்பா கொடுத்துட்டு அப்படின்னு யோசிக்கிறா. இல்ல நம்ம கரெக்டா தான் கொடுத்துட்டு வந்தோம், கால் பண்ணல, பிஸியா இருப்பார் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. சரி, ஒருவேளை ஹான் தான் போன் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு சரி எப்படியா டோனை மாத்தி பேசணும், அந்த மாதிரிலாம் நம்ம டோனை சேஞ்ச் பண்ணலாம், தொண்டையெல்லாம் சரி பண்ணுவோம்ல, அது மாதிரி சரி பண்ணி ஹலோன்னு ஒரு பெண்மையோட ஒரு ஹலோ சொன்னா அங்கிட்டு இருந்து பேசுறது யாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெசுவோட அப்பா தான் பேசுவாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும், நம்ம பொண்ணுக்கு தான் நம்ம கால் பண்ணோமா அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் போனை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் இது ஜெசுவோட நம்பர் தானே அப்படின்னு கேக்குறாரு. ஜெசு ஐயோ அப்பா பேசியிருப்பாரு போல, அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாப்பா நான் ஜெசு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏமா இப்படி பண்ற, நான் வேற யாருக்கே கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் எங்க வேலை பாக்குறா என்னங்கிற அட்ரஸ் கேக்குறாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேம்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமும் மேடம் மொபைல கையில வச்சுக்கிட்டு போன் பண்ணுவானா மட்டும் என்ன இல்லையன்ட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேக்கரி ஓனர் என்ன சொன்னாங்க, உனக்கு பசங்களை பத்தி தெரியல, பொண்ணுங்க நம்பர் கிடைச்சா உடனே கால் பண்ணிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு உன் ஆளுக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஜெசுக்கு ஷாக் ஆயிடும். என்ன என் ஆளுக்கு என்னை பிடிக்காதா, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா. எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு உன்னை பிடிக்கல, அதனாலதான் உனக்கு கால் பண்ணல அப்படின்னு மறுபடியும் சொல்லுவாரு. ஜெசுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அக்காவோட காஃபி ஷாப்பை தான் காமிக்கிறாங்க. அங்க போறவங்கள்ட்ட எல்லாம் வாங்க வணக்கம் நன்றி இதை மட்டுமே பேசிட்டு இருக்காங்களா. அதனால ஹான் போயிட்டு எப்பதாக்கா நீங்க மெச்சூர்ட் ஆகி தெளிவா பேசுவ அப்படின்னு சொல்லி கேட்க. அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல, அதனால ஹான் அப்படி கேட்கும். சரி அதெல்லாம் விடு, உன்னை ஒரு பொண்ணு பைசைக்கிள் ரொம்ப நாளமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு நம்பர் கொடுத்துட்டு போனால, நீ ஏன் அவளுக்கு கால் பண்ணல, அவ எங்கேயே சுத்தி சுத்தி வந்தா தெரியுமா அப்படின்னு கேட்டா ஹான் அவ என்னை 4 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கூட பேச மாட்டேங்கிறா, எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரைட்டா பேசுற பொண்ணுங்க பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா தான் காமிக்கிறாங்க. ஜியானுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷியோலுக்கு வந்திருக்கம்மா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்கிறாரு.
அந்த டைம்ல ஜியான் கிட்ட வந்து கடைக்கார நிறைய ஆர்டர் இருக்குமா, ஃபோன் பேசிட்டு இருக்க, சீக்கிரமா போடு அப்படிங்கிறாங்க. அப்பா அப்புறம் பெருசுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அந்த ஓனர் வந்துட்டு, ஏன் நீ இவ்வளோ ஸ்லோவா பண்ணிட்டு இருக்க, ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்கல, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இதோட அம்மா வந்து கார்ல உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இது மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கறத. இப்ப நமக்கு ஜியானோட தம்பியை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஷூ ஷேப் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் ஒர்க் பண்றான். அந்த இடத்துல ஒரு ஷூவை பாக்குறான். அப்போ வந்து அவனுக்கு நம்ம அக்காவோட செப்பல் வந்து ரொம்ப பழசா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். ஜியானோட செருப்பு மாதிரி இப்போ ஒரு செருப்பை பார்த்ததுமே நம்ம அக்காவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த செருப்பை கொண்டு போயிட்டு அங்கே உள்ள மேனேஜர்கிட்ட இந்த ஷூக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த ஷூக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்காது, அது எவ்வளோ தெரியுமா அப்படின்னு. நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்காக வாங்குறியா அப்படின்னு சொல்லி அவர் கலாய்க்கிறாரு. அதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொரு செப்பலை எடுத்து காமிக்கிறாரு. இந்த செப்பலுக்கு வேணா டிஸ்கவுண்ட் கொடுக்கும், இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜியானோட தம்பியும் அதை கையில வாங்கி பாக்குறான், ரெண்டும் எப்படி இருக்குங்கிறத. இப்போ நமக்கு ஹீரோவோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட குழந்தை காணாமல் போனதுலேருந்து அவங்க குழந்தை சின்ன வயசுலேயே ரூம் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே வச்சுருக்காங்க, ஒன்றுமே பண்ணாமல். ஸோ இப்போ தான் கிடச்சிருச்சு இல்லையா, அதனால் இந்த ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோவோட அப்பாவுக்கு தான் கால் வருது. பிஏ தான் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் அவங்க அம்மாவோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி உங்கள்கிட்ட மேடம் வந்து முக்கியமான விஷயம் பேசணுமா, உங்களை சீக்கிரமா வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இப்ப எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கேன்னு உங்க மேடம்க்கு தெரியும் இல்ல, ஸோ நான் இதை முக்கியமா முன்னைக்கு நைட்டை முடிச்சுட்டு தான் வர முடியும், எதுவா இருந்தாலும் நாளையில பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. இல்ல அதை விட முக்கியமான விஷயம், அதனாலதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறது, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இப்போ நமக்கு ஜியானோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக ஜியானும் அங்கே வராங்க. வந்ததுமே இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் டேபிள் புக் பண்ணிட்டேன், வாமா சாப்பிட போலான்னு கூப்பிடுறாரு. அப்பா இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேணாம், நம்ம ஒரு சிம்பிளான ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கடைக்கு வந்து ஜியான் கூட்டிட்டு வராங்க. அங்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்து காஸ்ட்லியான ஒரு மீட்டை வந்து ஆர்டர் பண்றாரு. ஆனால் ஜியான் வந்து ஒரு சிம்பிளான மீட்டை ஆர்டர் பண்றான். ஏமா ஒரு சிம்பிளான கடைக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்கி சாப்பிடலாம்ல அப்படின்னு கேட்டா, ஜியான் அதுக்கு அப்பா ஃபுட்டுங்கிறது நாக்குக்கு மட்டும்தான்ப்பா டேஸ்ட்டை கொடுக்கும், தொண்டை கீழே போனா அது டேஸ்ட் தெரியாதுப்பா, அதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜியான் அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்பா பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது, பொண்ணு கஷ்டப்படாதுன்னு சமாதானப்படுத்த வந்திருக்காங்க. இப்ப அப்பா கேக்குறாங்க, அம்மா சொன்னாங்கம்மா இது மாதிரி உன்னோட ஜாப் வந்து இல்ல, அதனால நீ பார்ட் டைம் ஜாப் போற அப்படின்னு. ஏமா இவ்வளவு அவசரப்பட்டு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போற, கொஞ்சம் பிரேக் எடுக்காமல அப்படின்னு கேட்க. இல்லப்பா என்னோட ஜாப் வந்து எப்ப கிடைக்குன்னு தெரியல, அதனால நான் பார்ட் டைம் ஜாபே போறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கஷ்டப்பட வேணாமா, கொஞ்சம் சின்னதா ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் மணியை எடுத்து கொடுக்குறாரு, அவர் சேவ் பண்ணி வச்சிருந்ததை. ஆனா ஜியான் வந்து அப்பா நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு, அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு, இல்லப்பா எனக்கு இந்த மணி வேணாம், நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜியான் அப்பாவை கொண்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சப்வே வந்துட்டு, சரிப்பா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, உடம்பு பார்த்துக்கங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நீ ஃபர்ஸ்ட் போ, அதுக்கப்புறம் நான் போறேன். இல்லப்பா நீங்க போங்க, நீங்க போறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்பி வைக்கிறாங்க. சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்பாவை பார்த்து, சரி அப்பா தான் கிளம்பிட்டாரே நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் போனா அப்பா ரிட்டர்ன் வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதை ஜியானும் பாத்துருவான். அச்சோ பொண்ணு பாத்துட்டாலே ஏதாவது நினைச்சுக்குவா, இவ்வளவு எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா ஹார்டின்லாம் வச்சுட்டு, சரிம்மா நான் போயிட்டு வரேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு அவரும் கொஞ்சம் ஹாப்பியா பொண்ணை சமாதானப்படுத்திட்டான் அப்படிங்கிற ஹாப்பிலேயே போவாரு. இப்போ நமக்கு ஜேசுவை தான் காமிக்கிறாங்க. ஜேசு வழக்கம் போல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பீர் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு, அக்காவும் கரெக்டா வந்தது, அக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா வா பீர் வாங்கி வச்சிருக்கேன், பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஆனா ஜியான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா ஜேசு வந்துட்டு அக்கா வா ட்ரிங்க் பண்ணிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இது மாதிரி ஆளு வந்துட்டு எனக்கு பிடிக்காதாம்மா அப்படின்னு சொல்லி அவளோட விஷயத்த அப்படியே அவ பேச ஆரம்பிக்கிறா. ஆனா சொன்னா புரிஞ்சுக்க ஜேசு, எனக்கு வேண்டாம், மணியை வேஸ்ட் பண்ணாத, சேர்த்து வை, எனக்குன்னு கொஞ்சமாவது டைம் கொடு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா காத்து வாங்க விடு, ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறானா, இப்பதான் அவங்க அப்பாவும் சமாதானப்படுத்த பார்ப்பாரு,
உங்கச்சியும் இது மாதிரி நம்மளை சமாதானப்படுத்த தான் வரா, எல்லாருமே நமக்கு ஜாப் இல்லாதனால தான் நம்மளை எப்படியாவது சேர பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் நம்மளால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஜேசு வந்து ரொம்ப ஃபீலிங்கா நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கோவப்பட்டு பேசிடுவா. அதுவும் இல்லாம ரொம்ப பார்ட் டைம் ஜாப்ல ரொம்ப கஷ்டப்படுவா. ஜேசு அதெல்லாம் யோசிக்காம வந்து அவ பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறதுனாலதான் ஜியானுக்கு வந்து இவ்வளவு கோவம் வந்திருக்கும். ஜேசு இப்ப யோசிச்சு பாக்குறா, அக்கா ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு போறா, ஒருவேளை அந்த மணி கேட்டான் அந்த ஆளு ரொம்ப மிரட்டி இருப்பானோ, அதனாலதான் அக்கா கோவப்பட்டு பேசிட்டு போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா வீட்டுலதான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு ஜெசுவும் ஜியானும், அம்மா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா ஜெசு, நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகு, ஜியான் கொஞ்சம் அம்மா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு, இனிமே நீ பார்ட் டைம் ஜாப்லாம் போகாதம்மா, ரொம்ப கஷ்டப்படுற, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, சின்னதா ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா அமௌண்ட் அம்மா தராங்க. ஆனா ஜியான் வந்துட்டு, அம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க உடம்பு பாத்துக்கோங்க, நீங்க உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்கம்மா, என்னை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஓகேவா தான் இருக்கேன், மணியை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா, உங்க கூட பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மணியை கொடுத்துட்டு அங்க இருந்து ஹீரோயினி கிளம்பிடுறாங்க. ஜியான் மறுநாள் வந்து ஒர்க்குக்கு வந்திருப்பா பார்ட் டைம் ஜாப்க்கு. ஆனா அங்க கடைக்காரர், இன்னுமே நீங்க ஒர்க்குக்கு வேணாம், இது மாதிரி எங்க சொந்தக்கார பையன் வேலைக்கு வரான் அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதனாலதாம்மா 3 வார சம்பளம் வந்து உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எடுத்து பார்த்தா சம்பளம் அதிகமா இருக்கிறதுனால ஜியான் வந்துட்டு அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு, என்னோட சேலரி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜியானு கிளம்பிடுவா. ஏன் இந்த கடைக்காரர் ஒன்னவர் அப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஹீரோவோட அம்மா தான் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு, என் பொண்ணையே நீ இவ்வளவு மிரட்டுறியா, என் பொண்ணை வந்து ஜாப் விட்டு போய் சொல்லி நீ சொல்லணும், இந்த பணத்தை கொடுத்து அவளை இந்த ஜாப் கிட்ட போய் வர வேணாம்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அந்த கடைக்காரர் ஒன்னரும் அந்த அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பி வச்சிருப்பாரு. ஜியானா இந்த மாதிரி ஜாப் விட்டு போறத அவங்க காருக்குள்ளாரே உட்காந்து அங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. தான் பொண்ணு கஷ்டப்படுறத அவங்களால ஏத்துக்க முடியாம இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க இருந்து வந்தவ பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு, இது மாதிரி ஜாப் இருந்திருக்க மாட்டேங்குது, அதனால கால் பண்ணி நாளைக்கு 11 மணிக்கு தானே இன்டர்வியூ அப்படின்னு கேட்குறா. அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இருக்குன்னு சொல்லி அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ ரிலாக்ஸா உட்காரலான்னு பார்த்தா அப்பதான் அவளுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அடி வாங்கினா இல்லையா அந்த மீரா தான் கால் பண்ணியிருப்பா. கால் பண்ணிட்டு, நீ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ஏன் எனக்கு இன்னும் கொடுக்கல, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இது மாதிரி அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளாட்டுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவானதை. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் மேடம் கேட்டு கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு உடனே என் அமௌண்ட் வேணும், நீ அமௌண்ட்டை கொடு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வருது, ஹீரோக்கு இது மாதிரி அமௌண்ட் கொடுக்கணும் இல்லைங்கிற விஷயத்தையே. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து தலையில அடிச்சுட்டு ஹீரோக்கு உடனே கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கால் பண்ணலான்னு போன் எடுத்து கால் பண்றா. இப்ப அங்க கட் பண்ணி ஒரு பணக்கார கும்பல் வந்து பைக் ரேஸ் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோவும் ஒரு ஆளு. இங்க ஒரு வந்து அதாவது ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஈவெண்ட்ல வந்து லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜியான் வந்து கால் பண்ணியிருக்கா. இது மாதிரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. இது மாதிரி உங்க பிஏ கிட்ட இருந்து தான் உங்க நம்பர் வாங்கினேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஜாப்பனீஸ் உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா ஜியான் வந்துட்டு எனக்கு ஜாப் போயிடுச்சுங்கிற விஷயம். அப்ப உடனே கிளம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாரு. ஜியானும் அவசரமா வந்து கிளம்பிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மா வந்து அந்த உண்மையை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஏமா இவ்வளவு அவசரப்படுற, எங்க அம்மா போற அப்படின்னு. அம்மா எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்கு, அதே இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவசரமா கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோட அப்பா கிட்ட இது மாதிரி என்சோக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப நமக்கு ஹீரோயினே தான் காமிக்கிறாங்க. கையில இருந்த கொஞ்சம் இந்த காசெல்லாம் போட்டு அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பொண்ணுகிட்ட காசு இருக்கு. ஸோ டாக்ஸுக்கு பே பண்ணிட்டு அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. இவ்வளோ ரிச்சா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவை பார்த்ததுமே போய் தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு என்ன ஜாப் என்னன்னு கேட்கும்போது இவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு பேமெண்ட் அட்வான்ஸாக தாங்க, இது மாதிரி என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் இல்லை அப்படின்னு கேட்டால் அவர் வந்துட்டு நான் ஈவெண்ட் முடிஞ்சதும் தரேன் அப்படிங்கிறாரு. சப்போஸ் நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினி இப்போ அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்திருக்கா இல்லையா, அவங்கள்ட்ட இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஸோ
ஈவெண்ட்டும் நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயினையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வருது. இது மாதிரி அவங்க தங்கச்சி தான் கால் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. ஸோ என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் என்சோகியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. ஹீரோவை காணணும். சரி பசிக்கிட்டே சாப்பிடலான்னு போயிட்டு அங்கே உள்ள வேடிக்கிட்ட சாப்பாடு இருக்கான்னு கேட்கும்போது நம்ம இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது ஈவெண்ட் முடிகிற வரைக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப பசிக்குதுன்னு நினைச்சு சாக்லேட் கொடுக்குறாங்க. ஹீரோயினே அங்கே நின்றுட்டு சாக்லேட் பிரிச்சு சாப்பிட போவாங்க. நம்ம இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஓரமா போய் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சாப்பாடு கூட கொஞ்சம் ஓரமா போய் சாப்பிடுது. ஈவெண்ட்டும் முடிஞ்சிடுது. ஆனா ஹீரோவை காணன்னு ஹீரோயினி சும்மா கால் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய டைம் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த கிறுக்கு பைய போனை எடுத்திருக்க மாட்டான். அதனால செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி லாஸ்டா ஒரு தடவை கால் பண்ணி பார்ப்போமேன்னு கால் பண்ணி பாக்குறாங்க. காலும் எடுக்கல. ஸோ இப்போ ஹேனை காமிக்கிறாங்க. ஹேன் வந்துட்டு ஏன் எனக்கு ஃபோனே பண்ணல ஒரு மெசேஜ் கூட பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் கால் பண்ணல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பேசுறேன். இவ்வளோ பழப்பத்துக்கு நீங்களே கால் பண்ணிடலாம்ல அப்படின்னு கூட ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜியான் தான் காமிக்கிறாங்க. லேட் நைட் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த பொண்ணு காசே இல்லாமல் அந்த இடத்துல தான் இருக்காங்க. சரி போகலான்னு வெளில வந்தா ஜோடு மழை பெய்யுது. பாவம் அந்த இருட்டுல மழையில எப்படி போறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு தவிச்சிட்டு இருக்கு. இந்த கிறுக்கு பையன் இங்க பார்த்து தூங்கிட்டு எழுந்துச்சிட்டு இருக்கேன். அப்ப அவங்க தங்கச்சி தான் வந்து ஆனா அவனுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன் போனே எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் போனையே தேடுறான் நம்ம ஹீரோ. ஆனா போன் இல்லவங்க நான் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஜியானை தான் காமிக்கிறாங்க. யாருமே இல்லாத ஒரு இருட்டுல நடுராத்திரியில இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு இருப்பா. அப்ப வந்து கால் பண்ணலாம் டாக்ஸி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டைம்ல பஸ் வேன் எதுவுமே வராதுமா வாங்க உங்களை டிராப் பண்றேன் சைக்கிள்லயே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா வீட்டுல இருந்து நான் ஆள் வர சொல்லியிருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவன் அங்க இருந்து சரி ஓகே உங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவருக்கா சீரியல் கில்லரா இருப்பானோ அப்படின்னு எட்டி பாக்குறா. பயத்திலேயே சரி ஜெசு கால் பண்ணலாம் அப்படின்னா கால் எடுக்க மாட்டேங்கிறா ஜெசு. இப்ப இந்த கிறுக்கு பையதான் காமிக்கிறாங்க. போனை கார்லயே வச்சுட்டு இப்பதான் எடுத்து பார்க்க அவ்வளோ மிஸ்ட் கால். அந்த பொண்ணு அவ்வளோ தடவை ஃபோன் பண்ணியிருக்கு. அதை கண்டுக்காம ஒரு மெசேஜ் போட்டிருப்பா திட்டி பணக்காரங்களா இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பியிருப்பா. மணி என்னன்னு பார்த்தா லேட் நைட் ஆயிடுச்சு. நேரம் அங்கிருந்து கிளம்பியிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு ஹீரோ. ஆனா ஜிஆர் வந்து பயத்திலேயே சரி நடந்து போலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கா. அவளை ஒருத்தர் கிராஸ் பண்ணி போவாங்களா யாருக்கா இருந்தாலும் இந்த டைம்ல யாரா இருந்தாலும் கிராஸ் பண்ணி போனா பக்குன்னு இருக்கும் இல்லையா. அவர் கிராஸ் பண்ணி டைம் என்னன்னு பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுவாரு. ஆனா ஜியானுக்கு உயிரே இல்ல. பயந்து போய் அழுகெல்லாம் ஆரம்பிச்சாரா. சரி அந்த டைம்லாம் கரெக்டா ஹேண்ட் போன் பண்ணுவான். நீ எங்க இருக்க என்ன பண்றேன்னு கேட்டா இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன் கேப் புக் பண்ண வரல அப்படின்னு சொல்லி நான் வந்துடுறேன் நீ பயப்படாம ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அங்க இருந்து கிளம்புவான். அப்பதான் ஹீரோவும் சரி நம்ம போய் பாத்துட்டு வந்துருவோம் ரேட்டே அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க வந்துட்டு இருப்பாரு. ஆனா ஹானா அவ தனியா இருப்பாளே அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரணும். யார் இந்த கிறுக்கு பையன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மிரர் வழியா பாப்பான். ஆனா ஹானுக்கா இவனா ஸ்லோ மோஷனுக்கு சொந்த பிள்ளை மாதிரி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சைடு எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே சைடு எடுத்து போயிடுறான். ஏன் கரெக்டா அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துட்டு ரோட் கிராஸ் பண்ணலான்னு போவா. ஹானும் கரெக்டா அந்த இடத்துல ரீச் ஆயிடுவானா. ஹானை பார்த்ததுமே அவன் உடஞ்சு போய் உட்காந்து ஃபீல் பண்ணுவா பாருங்க. பயங்கரமா இருக்கும். யாருக்கா இருந்தாலும் இவ்வளவு நேரம் பயத்துல இருந்தவங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ ஹான் வந்ததுமே கோட்டை எடுத்து போத்தி ஒன்னும் ஃபீல் பண்ணாத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா சீட்ல உட்காராங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து மிரர் வழியா பாக்குறான். என்ன வர சொல்லிட்டு அவ பாய் ஃப்ரெண்டோட போறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த கிறுக்கை இப்பயும் லூஸ் மாதிரி நினைச்சுக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணிப்பா. அதான் போனே சுவிச் ஆஃப்ல இருக்கு இல்லையா. அதனால ஹானும் இது மாதிரி சார்ஜ் போட்டுக்க அப்படின்னு சார்ஜ் போட்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுட்டு ஹானை பார்த்து கேட்கிறேன் நீ ஏன் நான் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத எதுவுமே கேட்கல அப்படின்னா அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. போற வழியில நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து சாப்பிட்டு போவோமா அப்படின்னு கேட்டோம். இல்ல எனக்கு பசிக்கல தூக்கம் தான் வருது அப்படின்னு சொல்றான். சரி தூங்கு நான் வந்தோடனே எழுப்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு சரி நம்ம காலையில மீட் பண்ணுவோமா ஸோ போய் ரெஸ்ட் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுறான் ஹானு.
இப்போ மறுநாள் காலையில தான் ஜியான் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள்ல பசியில, நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதை அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா ஜியான் எழுந்துருமா அப்படின்னு எழுப்பி பாக்குறாங்க. எந்திரிக்காதனால ஜியான் ஏந்திரி 11 மணி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கத்தவும் ஜியான் அறக்க பறக்க ஏந்திரிச்சு, ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்ப 2 பேர் டிக்டாப்பா ரெடி ஆகி டாக்ஸி பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், ஒருவேளை எனக்கு பிளைண்ட் டேட் ரெடி பண்ணிருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன் இப்படி தனு பேசிட்டு இருக்க, போனா தெரிஞ்சுக்க போற, சமாவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையை சாச்சுக்கிறா. கட் பண்ண அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ரிச்சான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்துமே அம்மா எதுக்கு இவ்வளோ ரிச்சான இடத்துக்குலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கோம், வா உள்ள பேசாம அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அதுல இருந்தே தெரியுது இன்னும் இவங்க உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு உட்காடுறாங்க. இது எங்க அம்மா சொன்னாங்க, அதனால நான் ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்லிட்டு அவளும் அதனை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு உட்காடுறா. ஹீரோட அம்மா தான் பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல ஏதோ பேச வர்றாங்க. ஆனா நம்மளோட ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவ இன்னும் சாப்பிடல, ஃபர்ஸ்ட் அவ சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சரி சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ ஃபுட்டு வந்துடுது. ஃபுட்டு வந்ததும் நைட் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோயினி, அதனால நல்லா சாப்பிட்றா. ஆனா ஹீரோ நீ அப்படி சாப்பிட்றத பார்த்து அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்களா, அதனால ஹீரோயினியாவே சொல்லிடுறா, நேற்று ஃபுல்லா நான் சாப்பிடாம இருந்தேனா, ரொம்ப பசியா இருந்துச்சு, அதனாலதான் நான் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹீரோவோட அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பணக்கார ஹோட்டல்லயே கொஞ்சம் கொஞ்சமா தானே ஊர்கா மாதிரி வைப்பாங்க, அதனால கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோயினி இப்ப இன்ட்ரோ சொல்றா, எங்க அம்மா சொன்னாங்க அதனால வந்தேன், ஆனா எதுக்கு வந்திருக்கோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயினோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜியான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து நல்ல மாதிரியா சொல்றதுனால அவளுக்கே பொறையேறிது, என்ன நம்ம அம்மா நம்மளை பத்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹச்எஸ் குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கல்ல வந்து இவங்களோட போட்டோவோட வந்திருக்கும். ஹச்எஸ் குரூப் வைஸ் சேர்மன் முன்னாடியே உட்காந்து பேசிட்டு இருக்குன்ட்டு அவ கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவா, அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையும் கொடுப்பா. அவளுக்கு என்ன தெரியல ஹச்எஸ் குரூப்போட வாரிசே நம்ம தாங்கிறது. ஸோ அம்மா எப்படி இவங்களெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஓ மூலியதாமா இவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு, என்ன ஏன் மூலியமா அப்படின்னு சொல்லி அவ திரு முழிக்கிறா. அம்மா என்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இவங்க தாம்மா உன்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சஸ்பென்ஸோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.